வந்து மெயினான இன்கிரிடியன்ஸ். இது போட்ட கலர் வரும், இது போட்ட ஃப்ளேவர் வரும். வாங்க இப்போ வந்து இந்த பிளாக் மிக்சிங் பவுல் வந்து 80 கிராம்ஸ் ஊற்றிக்கலாம். 80 கிராம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து பட்டர் 100 கிராம்ஸ் சேர்க்க போகிறோம். இது வந்து அமுலோட பட்டர். இது வந்து 100 கிராம்ஸ் ஃபுல்லாக போடணும். நம்ம இது போடலாம். 100 கிராம்ஸ் சேர்த்து 180 கிராம்ஸா? இப்போ வந்து டேட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரௌன் சுகர் வந்து 120 கிராம்ஸ் எடுக்கணும். ப்ரௌன் சுகர் ஆரிஸ் பிராண்டோட ப்ரௌன் சுகர். மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் சூப்பராக வரும் கேக். அதுதான் கரெக்டாக 120. இப்போ நான் வந்து இந்த பட்டர் மெல்ட் ஆனால் போதும், ஃபுல்லாக மெல்ட் ஆகக்கூடாது, லைட்டாக மெல்ட் ஆனால் போதும். அந்த ஹீட்லேயே பட்டர் மெல்ட் ஆகிடும். நம்ம பட்டர் மெல்ட் ஆனால் போதும். அதுமா நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது மெல்ட் ஆகும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இந்த இடத்துல நம்ம நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ரோ வந்து ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் ப்ரோ குக்கிங் வீடியோஸ் ஏன் போட மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் சரியாகவே ஒரு 2-3 மந்த்ஸாக குக்கிங் வீடியோ ஏன் போடலன்னா, இப்போ நாங்கள் வந்து கேமராமேன் வந்து 10th, நான் 8th. நாங்கள் இப்போ எக்ஸாம்லாம் இப்போ தான் ஒரு டூ டேஸ் வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சுது. ஆனால் தான் குவார்டர்லி ஆஃபர்லி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுனால ஃபுல் வீடியோ பண்ண முடியல. ஆனால் தான் நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம். இப்போ நம்மளுக்கு வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னும் 20 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நம்மளுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 45 வீடியோஸ் கிட்ட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு மே லீவ்ல ஆரம்பிச்சது எங்களுக்கு இவ்வளோ பெரிய க்ரோத் கொடுக்கும் நினச்சே பார்க்கல. ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு மேலே இன்னும் வீடியோஸ் நல்லா குவாலிட்டியாக நல்லா சூப்பராக வரப்போகுது. அதுக்கான அப்கிரேஷன் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பீங்க. நாங்கள் போட்ட எஃபர்ட்டுக்காக நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பீங்க. வாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் மாற்றி நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். வாங்க வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய மிக்சிங் பவுலில் கலந்துக்கலாம். மிக்ஸ் செய்து மாற்றிக்கலாம். நம்ம அந்த மிக்சிங் பவுலில் மாற்றின பட்டரை வந்து இப்போ வந்து அதில் வந்து 2 eggs ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் எக்கு. ஒரு 10 செகண்ட்ஸ் தான். அந்த முட்டை இதானா போதும். இங்கே வாங்க. இப்போ இந்த முட்டை இதாகிடுச்சு, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இதுக்கு தேவைப்படாது. இன்னும் ஒன்று பிளாக் ஜாக் இருக்குல்ல, வாங்க இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நைஃப் எடுத்து அப்படியே தண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நைஃபுக்கு தான் கட்டுக்கணும். இந்த பிளாக் ஜாக் வந்து இப்போ அந்த பவுலில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். கலர் வராது. சோக் பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுடலாம். போட்டு இப்போ அந்த இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கிரைண்டரில் தான் மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்கிரியன்ஸ் இதில் வந்து நம்ம மைதா, ஸ்பைஸ் மிக்ஸு, பேக்கிங் சோடா, மில்க் பவுடர் இதெல்லாம் நம்ம மெஷர்மெண்ட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ வாங்க இதில் வந்து சேவ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி போட்டுடலாம். 2 அவ்வளோ போட்டு வந்து நம்ம மைதாவில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் பேட்சை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணோம் காய்ஸ், நான் சொல்லினே இருக்கேன். அப்படியே கட்டி ஏர் பபிள்ஸ் ஆயிடும். 2000 years later. ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூனோட சோப்பு ஃப்ரூட்ஸோட நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். 1 2 அவ்வளோதான். 2 போதும். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். கிராம்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணணும். வாங்க மெஷர் பண்ணலாம். grams. இது எடுத்து அப்படியே லைட்டாக ஊற்றி இதுக்கு மேலே அது தேவைப்படாது. நம்ம வந்து ஸ்பேட்சுலா எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம வந்து ஸ்பாட்சுலாவை மிக்ஸ் பண்ணல ஸ்டார்ட் பண்ணலாம். அது இன்னும் ஃபாயில் பாக்ஸில் ஒன்று செய்கிறேன். அப்புறமா என்ன அது ஃபஸ்ட்டு இந்த ஃபாயில் பாக்ஸ்லேயும் பண்ணுறேன். அப்புறமா என்ன ரெடி டு பேப்பர் மோல்டு எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஆர்டர்ஸ் பண்ணுறதுனால ஒருத்தவங்க வந்து கஸ்டமைஸாக கேட்டிருக்காங்க. கிறிஸ்மஸ் ஷேப்பில் வேணும்னு. இது வந்து நம்ம ஒருத்தவங்க ஃபேமிலி தான் கேட்டிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு இதில் போடணும்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்றொன்றுல வந்து நம்ம 250 கிராம்ஸ் போட போகிறோம். முதல்ல டேர் பண்ணிவிட்டு 250 கிராம்ஸ் கரெக்டாக இருக்கும். 250 கிராம்ஸ் இந்த மாதிரி ஃப்ளோ ஆகணும். இந்த மாதிரி ஃப்ளோ ஆச்சுன்னா சூப்பராக வரும்னாங்க. இந்த மாதிரி ஃப்ளோ ஆகணும். 250 கிராம்ஸ் அளவு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே நம்ம இன்னும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மேலே போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸை க்ரஷ் பண்ணி போடுற நவீன மிஷின். வாங்க இதை வந்து கொஞ்சம் லைட்டாக இப்போ பாருங்க அப்படியே தூள் தூளாக பண்ணி போடும். நம்ம அளவு தான் கைஸ் எவ்வளோ நேரம் போட்டுக்கலாம். இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ மூணில் ஊற்றலாம். இதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். இதில் நான் இது வந்து இந்த பேலன்ஸ் நம்ம கப் கேக்ஸில் கூட ஊற்றிக்கலாம். இது லைட்டாக டேப் இதுல நம்ம வந்து நட்ஸ் போடலாம். பிளாக் ஜாக் போடுறதுனால பாருங்க கலர் எவ்வளோ நல்லா வந்துருக்கு. பேக் பண்ணிட்டு நான் பார்க்குறேன். கலர் அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எடுத்து போய் ஓவனில் வைக்கலாம். இல்லைங்க மாய்ஸ்சராக இருக்குடா. தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா இந்த ரெசிபியை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து டேஸ்ட் பண்ணி பாய்.